மாவில் நடக்க முடியாது, 2 காலம் நடக்க முடியாது, எங்கே போனாலும் பொழப்பு இல்லாதனால இந்த பூக்கடை வச்சுன்னு ஓட்டிங்கிறம்மா. உங்களால் முடிஞ்சால் ஒரு ஹெல்ப்பு, எனக்கு ஒரு முழம் பூ வாங்கினா என் கடை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வாங்குவாங்க எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே பாய். ஓகே பாய். உறவுகளே, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சைமலை முருகர் கோவில் தான். இந்த பச்சைமலை முருகர் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியம் இருக்குல்ல, புதுசாக கட்டியிருக்க தாம்பரம் GH ஹாஸ்பிட்டலு சைடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டே எடுத்திங்கன்னா பச்சைமலையை ரீச் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு சிவன் கோவில் தான். சிவன் கோவிலில் இந்த பக்கத்தில் இருக்க இந்த பூக்கடைக்கார ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு முடியாத ஸ்டேஜில் இந்த கடையை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. நான் வீடியோக்காக போடல, இந்த ஆண்டி உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காளி கோவில் வரும். காளி கோவில் தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு பேரிகார்டு வரும். பேரிகார்டை தாண்டி போனீங்கன்னா எல்லாரும் வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங் ஃப்ரீ தான், பட் நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு நாங்களும் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பச்சைமலை முருகர் கோவில் போகணுன்னா நம்ம பாறையில் தான் ஏறி போகணும். பாறையில் ஏறி போகும்போது அந்த கயிறெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ணி போகணும். கொஞ்சமெல்லாம் ஏறினோடனே எனக்கு செமையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கூட இல்லை. அப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் கையை பிடிச்சிட்டு ஜாலியாக ஏறிட்டு இருந்தோம் சிரிச்சுக்கிட்டே. நிறைய பேர் அங்கே வயசானவங்க கூட வராங்க. இந்த கோவில் மலைக்கு மேலே தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த கோவிலில் 650 படிக்கட்டு கூடிய சீக்கிரம் கட்ட போகிறாங்க. கூடிய சீக்கிரம் கட்டிடுவாங்க. அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பாருங்கள். ரோல தூரம் மழை பாது ரொம்ப நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எப்படியோ நல்ல வழியாக மலையை ஏறி முடிச்சிட்டோம். வேலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம் முருகான்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுக்கு மலை ஏறினதுக்கப்புறம் பார்த்தா வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஆஃபீஸ் கூட தெரியுதுங்க. பார்த்தீங்களா எங்கள் ஆஃபீஸ் அதுதான். அது என்ன ஆஃபீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தா திருநீர்மலை பெருமாள் கோவில் கூட அழகாக தெரிஞ்சிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சக்திவேல் முருகனுக்கு அரோகரன் முருகரை கும்பிட போயிட்டோம். முருகரும் அழகாக வள்ளி தெய்வானை வேலு மயிலோட அழகாக காட்சியளிச்சார். நல்லா பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு மாற்றி மாற்றி பட்டை போட்டுட்டு இருந்தோம். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அவளுக்கு நல்லா நான் போடலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா இப்போ அவள் எனக்கு போட போகிறா. நாளைக்கு நான் கரெக்டாக போடலன்னு வெறியோடு போட்டு குழகுழன்னு குழைச்சி பட்டையை அடிச்சு விட்டா. நல்லா எனக்கு எப்படி போடுறா பாருங்க. பட்டையை போட்டு பூசி நெத்தி ஃபுல்லாக ரொப்பிட்டாங்க. அவளுக்கு நான் 2 டைம் தான் போட்டிருப்பேன். எனக்கு 5 டைம் போட்டு பட்டையை போட்டு இழுத்துட்டு அதில் வேற எனக்கு மேடம் வந்து நல்லா இருக்கணும் நல்ல புத்தியை கொடுன்னு போடுறாங்க. மேடமுக்கும் நல்ல புத்தியை கொடு கடவுளே. நானும் போட்டேன் விபூதி எடுத்து. நாங்கள் இப்படி தான் ஒன்றா ஆனால் சரியான ஃபன் பண்ணுவோம். இந்த ஒரு முருகர் கோவில் வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கும். முருகர் கோவிலில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இந்த பச்சைமலை முருகர் கோவில். ஒரு சீக்கிரம் படிக்கட்டு கட்டிடுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ரீயாகவே பார்க்க முடியும். நாங்களும் சாமிக்கு விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நாள் சாமியை நிம்மதியாக கும்பிட்டுட்டு கைஸ் நான் உண்மையாலுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த கோவில் இன்னும் எத்தனை டைம் வந்தாலும் சலிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். மலையில் 3 கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு சிவன், 2வது காளி, 3வது முருகர். இந்த ஃபஸ்ட்டு சிவனை பார்த்துட்டு 2வது காளி பார்க்கறதுக்கு இது டிரான்சாக்ஷன் ஆகும். காளிக்கு டிரான்சாக்ஷன் சிவன்லேருந்து. இது வந்து முருகருக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆகாது. இங்கேருந்து அங்கே காளி கும்பிட்டு கீழே இறங்கி வந்தால் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு நேராக போனீங்கன்னா பேரிகார்டு வரும். பேரிகார்டுக்கு ரைட் எடுத்தால் பிள்ளையார் கோவில். பிள்ளையாருக்கு பேக் சைடில் அந்த பாதை நினச்சி வந்து எது நினச்சி வருமோ அதை நடக்கும் கரெக்டாக முடியும். நம்ம ஒரு 6 வாரம் தொடர்ந்து வந்தாக்கா நினச்சது அப்படியே முடியும். அதனால் அந்த முருகர் ரொம்ப பக்தி வாழ்ந்தவரே வந்து வாங்க வந்து பாருங்கள்.